அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொன்னாங்களா? அப்போ கூட நான் வந்து ஒரு கெட்ட வார்த்தை வாங்கி சொன்னேன். தட் இஸ் நாட் குண அவன் என்ன வேணாலும் பண்ணட்டும். தட் இஸ் நாட் குண அஃபெக்ட் வாட் வி போத் ஹேவ்ல. அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் நீ பாத்திரம் கழுவணும் கூப்பிட்டியா? யார் ஒரு வார்த்தை கூப்பிட்டியா பாத்திரம் கழுவணும்? நீயே எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டல. எனக்கு தெரியாது நீ பாத்திரம் கழுவிட்டேன்னு சொல்லிட்டு. அது யார் மிஸ்டேக்? நீ தானே கூப்பிட்டுருக்கோம். கூப்பிட்டா வந்து பண்ண போகிறான். கரெக்ட் தான். நான் வந்து ஆக்சுவலாக ஐ வாஸ் ஹேவிங் ஒன் கான்வர்சேஷன் இந்த எஃப்ஜே கூட பேசிகிட்டு இருந்தேன். நீ எஃப்ஜே கூட பேசும்போது நான் வந்துட்டு நானே ஒரு வேலையை எடுத்து பண்ணிட்டு இப்படி பார்த்துட்டு எஃப்ஜே கூட பேசிட்டு இருக்கியா அப்படின்ட்டு பண்ண உனக்கு எப்படி? கமருதீன், உங்க மைக்க சரியா மாட்டுங்க. 2 நாள் முன்னாடி பண்ணாங்க, தெரியாம பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். மறுநாள் பண்ணாங்க, அறியாமையில பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் ஹவுஸ்மேட்ஸ் தாக்குனதுக்கு அப்புறமாவா அதே ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்றதுக்கு பேரு, அந்த ஒரு வார்த்தைக்கு பேரு என்ன சொல்றது அப்படின்னு எனக்கு தெரியல. பிக் பாஸுமே வந்து கமருதீன் மைக்க மாட்டுங்க, பார்வதி மைக்க மாட்டுங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நமக்கு கவலையே இல்ல. பார்வதிய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, என்ன ஆகப்போகுது? நான் இந்த வாரம் வந்து எவிக்ஷன்ல கூட இல்ல. என்ன என்ன பண்ற போறாங்க? மிஞ்சி போனா ஜெயில்ல போடுவாங்க. அதுவும் கமருதீன் கூட தான் போடுவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க? விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு 4 கேள்விய கேட்பாரு. அப்ப நான் மூஞ்ச வந்து இப்படின்னு பாவமா வச்சுக்கிட்டு இருந்தா முடிஞ்சிருச்சு. அதுக்கு வேற என்ன பண்ண போறாங்க? அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஷி இஸ் வெரி ஸ்மார்ட். பார்வதி வந்து ரொம்ப ஸ்மார்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ இந்த ஒரு வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மைக்க மாட்டிட்டு இருந்திருப்பாங்க. எங்க மைக்க மறைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நான் வந்து அசிங்கமான ஒரு வார்த்தைய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, டக்குன்னு ஒரு வார்த்தைய சொல்லும்போது மைக்க பிடிச்சு டக்குன்னு கசக்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுது எந்த ஒரு விஷயம் வெளியில போகக்கூடாது, எந்த விஷயம்லாம் வெளியில போலாம், எப்போ நம்மள ரொம்ப அடிப்பாங்க, எப்போ நம்மள லைட்டா அடிப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் இதுலேருந்து அஃபெக்ட் ஆகுறது யாருன்னா கமருதீன் அவர்கள் தான். அது கமருதீனுக்கு இப்போ புரியலனாலுமே வெளியில வந்து கண்டிப்பா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால இந்த ஒரு விஷயத்தால அவரோட கேம் வந்து டோட்டலா லாஸ் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு சம்பவத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.